Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம BGP AS path attributes பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம BGP வீடியோ சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் நான் இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் அட்ரிபியூட்ஸ் பற்றி பார்த்தோம், லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் அட்ரிபியூட் பற்றி பார்த்தோம், BGP ஆரிஜினேட் அது பற்றி பார்த்தோம். இப்போ ஃபோர்த் அட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BGP AS path, இந்த AS path attributes பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸாம்பிள் சினாரியோ. இந்த சினாரியோ வச்சு தான் வந்து AS path attributes வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R1 அண்ட் R2 இந்த ரெண்டு ரவுட்டருமே வந்து நான் AS100ல் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். R3 வந்து பார்த்தீங்கன்னா AS200ல் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ R1 R2 ரெண்டுக்குமே வந்து நான் சேம் லூபேக் வந்து கொடுத்துருக்கேன் 100.100.100.1/24. அதே மாதிரி R1 to R3 வந்து நான் என்ன WAN IP யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 200.200.200.0/30 யூஸ் பண்ணுறேன். ஸோ R1க்கு வந்து 1 IP அசைன் பண்ணிட்டேன், R3க்கு வந்து 2 அசைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி R2 to R3க்கு வந்து 201.201.201.0/30ங்கிற நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன். R2க்கு வந்து 1 IP அசைன் பண்ணிட்டேன், R3க்கு வந்து 2ங்கிற IP வந்து அசைன் பண்ணிட்டேன். சரி, இப்போ வந்து இந்த BGPயோட AS பாத்துங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ R3 ரவுட்ரு வந்து இந்த 100 நெட்வொர்க் வந்து ரீச் பண்ணும் அப்படின்னா ஒன்றா வந்து R1 வழியாக போய் ரீச் பண்ணலாம், இல்லைன்னா வந்து R3 வந்து R2 வழியாக போய் ரீச் பண்ணலாம். இப்போ நான் BGP அட்ரிபியூட்ஸ் எதுவுமே நான் கான்ஃபிகர் பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக R3 ரவுட்ரு வந்து எதை ப்ரிஃபர் பண்ணணும்னா லோயஸ்ட் நெய்பர் IP அட்ரஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணும். இப்போ லோயஸ்ட் நெய்பர் IP அட்ரஸ்னால் R3 வந்து R1 தான் ப்ரிஃபர் பண்ணும். ஏன்னா R1ஓட நெய்பர் IP வந்து 200.200.200.1. இதே R2ஓட நெய்பர் IP வந்து பார்த்தீங்கன்னா 201.201.201.1. ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து லோயஸ்ட் நெய்பர் IP. ஸோ இதை வந்து ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் கான்ஃபிகரேஷன்ஸ் காட்டுறேன். இந்த டயக்ராமில் வந்து என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் இருந்துச்சோ அது அப்படியே வந்து இந்த 3 ரவுட்லையுமே நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ R1 ரவுட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோ IP இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா FA0/0க்கு வந்து IP அசைன் பண்ணிட்டேன், லூப் பேக் வந்து 100 அசைன் பண்ணிட்டேன், BGP வந்து பேசிக் BGP கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டேன், எனக்கு நெய்பர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதோட கான்ஃபிகரேஷன்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். ஷோ ரன் பைப் செக்ஷன் ரவுட்டர் BGP. ஸோ இங்கே பாருங்கள், நான் BGPயோட பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நெய்பர் வந்து கான்ஃபிகர் பண்ணிவிட்டேன், நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி R2லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து IP அசைன் பண்ணிட்டேன், லூப் பேக்குக்கு வந்து அந்த IP அசைன் பண்ணிட்டேன், BGP வந்து எனக்கு அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஷோ ரன் பைப் செக்ஷன் ரவுட்டர் BGP. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்காக BGP கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டேன். R2 வந்து R3யோட நெய்பர் வந்து ஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் என்ன அந்த நெட்வொர்க் வந்து நான் அந்த லூப் பேக் நெட்வொர்க்கை அட்வர்டைஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி R3 ரவுட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் IP வந்து எல்லாமே அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BGPயோட சம்மரி கொடுக்குற நெய்பர் R1 அண்ட் R2ஓட ரெண்டுத்தோட நெய்பர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டுத்தோட லூப் பேக் நெட்வொர்க்கை நான் லேர்ன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் 100 வந்து எது பெஸ்ட்டு பார்த்து, இதுதான் பெஸ்ட்டு பார்த்து, அதாவது R1 தான் பெஸ்ட்டு பார்த்தா செலக்ட் ஆகிருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் நெய்பர் IP அட்ரஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா R1 தான் பெஸ்ட்டு பார்த்து. ஸோ 200.200.200.1 வந்து செலக்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த BGPயோட AS path வந்து அட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி நான் மேனிப்புலேட் பண்ணுறேன். அது உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ ஷோ ரன் பைப் செக்ஷன் ரவுட்டர் BGP. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கான்ஃபிகரேஷன் ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து நெய்பர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்து நெய்பர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த நெட்வொர்க் லேர்ன் பண்ணியிருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் BGPயோட AS path அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணி R1 வந்து R3 வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக R3 வந்து R2ங்கிற ரவுட்டரை தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த AS path அட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த AS path அட்ரிபியூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா BGPயில் நார்மலாக ஷார்ட்டஸ்ட் AS path தான் வந்து ப்ரிஃபர் பண்ணும் எந்த ரவுட்டராக இருந்தாலுமே. ஸோ இதில் நான் எதுவுமே வந்து நான் அட்ரிபியூட்ஸ் எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல. ஸோ பை டிஃபால்ட்டாக R1 வந்து அந்த 100 அட்வர்டைஸ் பண்ணும்போது இந்த 100 வந்து நான் எப்படி நான் லேர்ன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 100ங்கிற AS path மூலமாக லேர்ன் பண்ணுறேன். அதே தான் வந்து R1 கிட்டேயும் நான் வந்து 100 மூலமாக தான் லேர்ன் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். இப்போ இந்த AS அட்ரிபியூட் பாத் வந்து யூஸ் பண்ணி AS path அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த R1 வந்து அந்த 100 வந்து அட்வர்டைஸ் பண்ணும்போது ப்ரிப்பெண்டிங் பண்ணுறேன். ப்ரிப்பெண்டிங்னா
ஒரே ஒரு 100 தான் ஏஎஸ் பார்த்து நான் அதுக்கு பதிலாக மல்டிபிள் ஹண்ட்ரட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து R1 வந்து R3க்கு வந்து இந்த 100 அட்வர்டைஸ் பண்ணும்போது அதோட ஏஎஸ் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா 100 ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து அது இருக்கும். அதே மாதிரி R2 வந்து இந்த லூப் பேக் நெட்வொர்க் 100 வந்து R3க்கு அட்வர்டைஸ் பண்ணும்போது ஒரே ஒரு 100 தான் இருக்கும். அப்போ வந்து R3 வந்து R1க்கு மூலமாக போகணுன்னா லாங்கஸ்ட் ஏஎஸ் பார்த்து, R3 வந்து R2 வழியாக போகணுன்னா ஷார்ட்டஸ்ட் ஏஎஸ் பார்த்து. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக R3 ரவுட்டர் வந்து R2வை தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ உங்களுக்கு அதை நான் பண்ணி காட்டுறேன். ஸோ R1ல் போயிட்டு நான் அதை கான்ஃபிகர் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன்னா ரவுட் மேப் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ரவுட் மேப் பற்றி நான் ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரவுட் மேப் பற்றி தெரில அப்படின்னா அது ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு இது பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் ரவுட் மேப் வந்து R1 ரவுட்டில் வந்து கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் மோட் போய்க்கிங்க. குளோபல் மோட் போயிட்டு ரவுட் ஐஃபன் மேப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட் ஐஃபன் மேப் வந்து ப்ரீடிஃபைன் கீவேர்டு. இதுக்கு வந்து ஒரு நேம் வந்து கொடுக்கணும். நான் ஜஸ்ட்டு வந்து ஏஎஸ் பாத்துன்னு மட்டும் கொடுக்குறேன். ஸ்பேஸ் விட்டு பர்மிட் 10. ஸோ இது வந்து சீக்வன்ஸ் ஏசியில் நம்ம எப்படி வந்து பர்மிட் 10 20 கொடுப்போம், பர்மிட் டினே, அதே மாதிரி இங்கே வந்து ரவுட் மேப்பில் வந்து ரவுட் ஐஃபன் மேப் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து யூசர் டிஃபைன் நேமு நான் ஏஎஸ் பாத்துன்னு கொடுத்துட்டேன், பர்மிட் 10ன்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து நான் மேட்ச் வந்து எதுவுமே ஸ்பெசிஃபிக் பண்ணல, எல்லாமே எதாக இருந்தாலும் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ என்ன செட் பண்ணுறேன்னா செட் ஸ்பேஸ் ஏஎஸ் ஐஃபன் பாத் ப்ரிப்பெண்டிங். ஸோ இந்த ஏஎஸ் ஐஃபன் பாத் ப்ரிப்பெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஏஎஸ் நம்பரை வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 5 டைம்ஸ் கொடுக்குறேன். 100 என்டர் எக்ஸிட். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த ரவுட் மேப்பை வந்து நான் எதில் அட்டாச் பண்ணுறேன்னா பிஜிபியில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ரன் பைப் செக்ஷன் ரவுட்டர் பிஜிபி. ஸோ இப்போ நான் பிஜிபிக்குள்ளே போயிட்டு இந்த நெய்பருக்குள்ளே போயிட்டு இந்த ரவுட் மேப்பை வந்து அட்டாச் பண்ணுறேன். அப்போ வந்து இந்த நெய்பருக்கு வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த ரவுட் மேப்பை வந்து செக் பண்ணி இது பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள் நான் அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு ரவுட்டர் பிஜிபி 100. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர். ஸோ நெய்பர் வந்து பார்த்தீங்கன்னா 200.200.200.2 ரவுட் ஐஃபன் மேப். ஸோ இந்த ரவுட் ஐஃபன் மேப் என்ன ரவுட் மேப்போட நேமோ அதை எக்ஸாக்டாக அப்படியே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து ஏஎஸ் பாத் அவுட்டா இன்னா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு, நீங்கள் வந்து R1லேருந்து R3க்கு அட்வர்டைஸ் பண்ணுறீங்க, அப்போ வந்து அவுட்டு தான் கொடுக்கணும். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த ரவுட் மேப்பில் வந்து நான் ஏஎஸ் பாத்துன்னு கொடுத்துட்டு பர்மிட் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து இந்த ரவுட் மேப்பில் வந்து எல்லா நெட்வொர்க்குமே செக் பண்ணும். 100 மட்டும் இல்லை, நான் புதுசாக ஒரு 50 நெட்வொர்க் கொடுத்தாலும் அதுவும் செக் பண்ணும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம லூப் பேக் வந்து 100 மட்டும்தான். இந்த 100 வந்து ஃபஸ்ட்டு இந்த ரவுட் மேப்பில் மேட்ச் ஆகணுன்னா இந்த ஏஎஸ் பாத் ப்ரிப்பெண்டன்ட். ஸோ அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது 100 அதோட ஆட் ஆகிக்கும். ஆட் ஆகிட்டு இது இந்த நெய்பர் எந்த நெய்பர்னால் இப்போ R3யோட நெய்பர் வந்து 200.200.200.200.200.2க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா 100 வந்து ஆட் ஆகி போகும். ஸோ இப்போ R3யில் போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஷோ ஐபி பிஜிபி. இப்போ பாருங்கள், ஸோ ப்ரீவியஸாக வந்து நான் எந்த ஒரு அட்ரிபியூட்ஸுமே கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி லோயஸ்ட் நெய்பர் ஐபி அட்ரஸ் மூலமாக R3 வந்து R1 ப்ரிஃபர் பண்ணுச்சு. இப்போது நான் ஏஎஸ் பாத் ப்ரிப்பெண்டன்ட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணும்போது இப்போ R3 வந்து இந்த 100ங்கிற நெட்வொர்க் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுதுன்னா R2வை வந்து ப்ரிஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆப் ஐபி பாருங்கள் 201.201.201.1. இங்கே வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏஎஸ் பாத் பாருங்கள். ஸோ இங்கே வந்து 200.200.200.1ங்கிற R1 ரவுட்டருக்கோட ஏஎஸ் பாத் வந்து வெரி லாங், ரொம்ப லாங்காக இருக்குது பாருங்கள். 100. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் பாத் ப்ரிப்பெண்டன்ட். ஸோ நார்மலாக வந்து பிஜிபி வந்து ஷார்ட்டஸ்ட் ஏஎஸ் பாத்து தான் வந்து ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இப்போ ஷார்ட்டஸ்ட் ஏஎஸ் பாத் எதுன்னு பார்த்தீங்கன்னா R2 தான். இப்போ வந்து R2 வந்து ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ இப்போ நான் பிங் பண்ணுறேன். ஸோ எனக்கு பிங் ஆகுது. அதே மாதிரி நான் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ எது வழியாக போகுதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ பாருங்கள் 201.201.201.1 மூலமாக வந்து போகுது. ஸோ இப்போ நார்மலாக வந்து நம்ம ரவுட் மேப் கான்ஃபிகர் பண்ணும்போது இங்கே நான் வந்து மேட்ச் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. அப்போ வந்து எல்லாமே பை டிஃபால்ட்டாக மேட்ச் ஆகும். அது மேட்ச் ஆகி என்ன செட் பண்ணுறோன்னா ஏஎஸ் பாத் ப்ரிப்பெண்டன்ட் செட் பண்ணுறோம். எல்லா அட்ரிபியூட்ஸுமே அதாவது ஏஎஸ் பாத்தோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 100 ப்ரிப்பெண்டன்ட் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R1 வந்து R3க்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது இது வந்து அட்டாச் ஆகி போகும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு R3யில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வியூ ஆகுது பாருங்கள்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா AS path prepender. இந்த அட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரவுட்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது போக உங்களுக்கு ஏதாவது CCNA CCNP கிளாஸஸ் ஏதாவது வேணும்னாலும் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.